இஸ்ரேல் செஞ்ச காரியம் அதுக்கே ஆப்பாகிடுச்சு. யானை தன் தலையில தானே மண்ணை அள்ளி போட்ட கதையா போச்சு. ஒரு நாளைக்கு கோடிக்கணக்கில் செலவு. என்னடா நடக்குது மத்திய கிழக்குல? இஸ்ரேல் ஈரான் போர் இப்போ 9 நாளா நடக்குது. ஹமாஸை விட்டுட்டு ஈரான் பக்கம் இஸ்ரேல் திரும்பினதுதான் தப்பு. இஸ்ரேல் தாக்குனதும் சிங்கம் மாதிரி ஈரான் பயங்கரமா பதிலடி கொடுக்குது. பாலஸ்டிக் ஹைப்பர்சோனிக் ஏவுகணைகள்னு மழை மாதிரி பொழியுது. டெல் அவிவ் எல்லாம் தீக்கிரையாகி கிடக்கு. அமெரிக்கா பிரிட்டன்லாம் இஸ்ரேலுக்கு ஆதரவா சும்மா வாயால தான் பேசுதே தவிர களத்துல இறங்குனா ஈரான் இன்னும் கடுமையான பதிலடி கொடுக்குமாம். அயன் டோம்லாம் காலி பண்ணிட்டோம்னு ஈரான் சொல்றது இஸ்ரேலுக்கு பெரிய தலைவலி. ஆயிரக்கணக்கான உயிர்கள் போயிருக்கு. ஈரான் தரப்புல 600 பேரும் இஸ்ரேல் தரப்புல 20 பேரும் இறந்திருக்கிறாங்க. இந்த போரில் இஸ்ரேல் ஒரு நாளைக்கு மட்டும் $1 பில்லியன், அதாவது நம்ம ரூபாயில 8659 கோடி செலவு பண்ணுதாம். ஆரம்பத்துல 48 மணி நேரத்துல 12,000 கோடி செலவு. இது இராணுவ செலவு மட்டும்தான், வேற எந்த இழப்பும் சேர்க்கலையாம். இந்த போரால் எண்ணெய் விலையும் ஏறி உலக பொருளாதாரமே ஆட்டம் காணுது. இந்த போர் எப்போதான் நிற்கும்? உங்க கருத்து என்ன?